மூளை காயம் அப்படின்னா என்ன? அது எதனால் ஏற்படுது? அதுக்கு என்ன மாதிரியான நவீன டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது? எவ்வளவு காலம் ஆகும்? இது க்யூர் பண்ண முடியுமா? போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறுவதற்காக நரம்பியல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் எண்ணப்பாடம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புத்தி கிளினிக்கு நம்ம வந்திருக்கோம். அவரை வரவேற்று கேள்விகளுக்கு விடை காணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அடிப்பட்ட மூளை கனிவற்ற மனம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் டாக்டர்? ஸோ இந்த மூளை அடிபடுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்புலராக யோசிக்கிறது ஹெட் இன்ஜுரி. கரெக்ட். நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம், தலை அடிபடுது விபத்தில், அதை தான் மூளை அடிபடுறதுன்னு நினைக்கிறோம். பட் மூளை அடிபடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ சிறு குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கருவாக இருக்கும்போதே மூளை அடிபடலாம். ஸோ அது நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இல்லை பிறவி அந்த சமயத்தில் ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் அடிபடலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இன்ஜுரி. சில பேருக்கு திருப்பி திருப்பி ஃபிட்ஸ் வரும். ஓகே. ஒவ்வொரு தடவை ஃபிட்ஸ் வந்தாலும் மூளை அடிபடுது. ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரோக், இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருக்குது, இரத்த கசிவு இருக்குது மூளையில், இல்லை ஒரு பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகி போயிடுது, இதனால மூளை அடிபடுது. ஸோ பிரெயின் இன்ஜுரின்னு நம்ம சொல்கிறது வெறும் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி மட்டும் கிடையாது. பல விதத்தில் மூளை பாதிக்கப்படும். இன்னொரு ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் ஏஜ் ஆக ஆக கெமிக்கல் சிஸ்டம்ஸ் வீக்கன் ஆகுறதுனால சேம் எஃபெக்ட் ஆஃப் பிரெயின் இன்ஜுரி அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம மறதி நோய், இல்லை நடுக்க நோய், டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ், இதெல்லாம் அதுவும் ஒரு மாதிரி பிரெயின் இன்ஜுரி தான். பட் பொதுவாக நம்ம பிரெயின் இன்ஜுரின்னு பேசும்போது இந்த ஹெட் இன்ஜுரி, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், இல்லை நம்ம மரத்துலேருந்து கீழே விழுறோம், ஹைட் விழுறோம், விளையாட்டில் கீழே விழுறோம், அதை யோசிக்கணும். இல்லை ஸ்ட்ரோக், இரத்த கசிவினால் இல்லை இரத்த ஓட்ட பாதிப்புனால் வர ஒரு இன்ஜுரியை தான் நம்ம பிரெயின் இன்ஜுரின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பிரெயின் இன்ஜுரின்னு நினைக்கும் போது பொதுவாக நம்ம என்ன யோசிக்கிறது பக்கவாதம். கரெக்ட். அடிபட்டுச்சுன்னா பக்கவாதம் வரும், இல்லை ஏதோ ஒரு உடல் ஊனம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விழிப்புணர்வு எந்த விதத்தில் தேவைன்னா, அடிபட்டதுனால மூளையோடு பல வேறு விஷயங்கள்லாம் பாதிக்கப்படலாம். ஸோ மறதி பாதிக்கப்படலாம், மெமரி அண்ட் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நடத்தை, இதெல்லாம் பாதிக்கப்படலாம். பிஹேவியரில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இது பர்சனாலிட்டி, அவங்களோட சாதாரண நடத்தையே மாறிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆனால் அதுக்கு சிலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ப்ரெஷர் மட்டும் இல்லை, நம்ம அதை யோசிக்கும் போது ஏதோ ஒரு ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர் அப்படின்னு நினைக்கிறோமே ஒழிய, இந்த மூளை பாதிப்பு இருக்கிறதுனால நடத்தை மாறுது. ஓகே. இந்த நடத்தை மாறும்போது அந்த ஒரு கனிவற்ற மனம் இருக்கிற மாதிரி, தேவையில்லாத கோவப்படுற மாதிரி, மற்றவங்களை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு இயல்புத்தன்மை இல்லாத போயிடுற மாதிரி, இன்னொருத்தரோட இயல்பாக இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட கெட் ஆன் பண்ணுறது, அந்த அந்த கெப்பாசிட்டியெல்லாம் வீக் ஆகிடுற மாதிரி. ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் நல்லா இருந்திருப்பார். நடந்த பிறகு அவரோட பிஹேவியர், பர்சனாலிட்டி எல்லாமே மாறிடுது. இதுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது தான் நாங்கள் இந்த கனிவற்ற மனம், அதையும் பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்கிறது காரணம். மூளை அடிபடுவதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது அந்த மூளை அடிபடும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நினைவாற்றலில் எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக. ஸோ மெமரி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஞாபக சக்தி அப்படின்னு யோசிக்கும் போது, காது மூலியமாக 2 காதுலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா, நடுவில் ஒரு ஃபிங்கர் ஜாயிண்டோட சைஸில் ஒரு ஆர்கன் இருக்குது, ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 பக்கத்துலேயும் இருக்கும் மூளையில்.
அதே மாதிரி அது பக்கத்தில் அமிக்டலா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்கன் இருக்குது, பாதாம் மாதிரி இருக்கும் அது. இது ரெண்டு தான் வந்து அந்த ஆர்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இமோஷன். ஸோ மெமரி, இமோஷன் ரெண்டுமே வந்து மூளையில் நடுவில் இருக்குது. இப்போது இமோஷன் ஜெனரேட் ஆகும்போது எல்லா இமோஷன்ஸையும் நம்ம வெளிப்படையாக்குறது இல்லை. இமோஷன்ஸ் நம்மளால் வந்து சிச்சுவேஷன் பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்போது நான் சில இமோஷன்ஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சில டிஸ்ப்ளே பண்ணுவோம். பப்ளிக்கில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருப்போம், சிலது தான் டிஸ்ப்ளே பண்ணுவோம். இதெல்லாம் இந்த இடத்துல பேசலாம், இதெல்லாம் இந்த இடத்துல பேசக்கூடாது, இதெல்லாம் இந்த இடத்துல செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒரு சோஷியல் ரூல்ஸ் இருக்குது. அந்த சோஷியல் பிரெயின் ஃப்ரண்ட்டில் இருக்குது. மூளை பாதிப்பு ஆகும்போது, ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகும்போது இந்த பாகங்கள் தான் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படும். ஒன்றுலேயே இங்கே பேஸ் ஆஃப் த பிரெயினில் இன்ஜுரி வருதுனால இந்த மெமரி சென்டர், இமோஷன் சென்டர் பாதிக்கப்படும். இல்லை ஃப்ரண்ட் ஆஃப் த பிரெயினில் அடிபடுறதுனால அந்த சோஷியல் கண்ட்ரோல் பாதிக்கப்படும். ஸோ லூரியான்னு ஒரு ஃபேமஸ் நியூரோ சைக்காலஜிஸ்ட் இருந்தார், ரஷ்யன் நியூரோ சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, எதனால நமக்கு இமோஷனல் கண்ட்ரோல் விட்டு போகிறது அப்படின்னா, ஒன்றுலேயே இந்த ஜெனரேஷன் ஆஃப் இமோஷனில் ப்ராப்ளம் இருக்குது, ஆல் சோஷியல் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த பிரெயின் இன்ஜுரி ஆகிறவங்களுக்கு எந்த விதமாக இருந்தாலும், நான் சொன்னேன் கெமிக்கல் இன்ஜுரியாக இருக்கலாம், பர்த் இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், டீஜெனரேஷனாக இருக்கலாம், பல விஷயங்கள்னால இந்த ரெண்டுலேயும் பாதிப்பு வருது வாய்ப்பு அதிகம். அதனால தான் இமோஷ்னல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெகுலேஷன் ஆஃப் இமோஷன் ரொம்ப வீக்காக போயிடும். அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியறதில்ல. தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் அழுவாங்க, தேவையில்லாமல் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரே நேரத்தில் வந்து மூட் ஸ்விங்ஸ். டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நார்மலாக ஒரு கோபம் வர்றது, ஒரு டிராஃபிக்கில் நிற்கும்போது கோபம் வரும், இல்லை ஒய்ஃப் வந்து எதாவது சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும், இல்லை குழந்தைங்க எதாவது பண்ணிட்டா கோபம் வரும். இது நார்மல் தான் டாக்டர். இது எதுக்கு நம்ம அதுக்கு பரிசோதனை எடுக்கணும், சிகிச்சை எடுக்கணும்னு சொல்கிறீங்க? ஸோ இந்த அடிப்பட்ட மூளையில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் சாதாரணமாக வாழ்க்கையில் நடக்கிற ப்ராப்ளத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக வாழ்க்கையில் நடக்கிற போது எல்லாருக்குமே கோபம் வருது சகஜம், ரைஸ் ஆகிறது சகஜம், பிரச்சனை க்ரியேட் ஆகிறது, சண்டை நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் வேணும், இல்லை டயக்னோசிஸ் வேணும்னு சொல்கிறதில்ல. இந்த மூளை அடிப்பட்டு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே வந்து அந்த உணர்வு இருக்காது, நான் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகிட்டேன், நான் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டேன். இல்லை அவங்களோட ரியாக்ஷன் வந்து அவங்களால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப சீரியஸ் பாதிப்பு. இந்த பிஹேவியரில் வந்து ரொம்ப சீரியஸ் அடிக்கடி அந்த மாதிரி இருக்கும். வித்தவுட் ரியலைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், இல்லை கோவம் வர லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன், அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது நடத்தையில், அதை பற்றி பேசுகிறோம் நம்ம. அது வந்து இந்த அடிபட்ட மூளைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்சிக்வன்ஸ். இதுக்கு இன்னொரு பாகம் என்னன்னா வந்து ரியலைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தி. நான் பண்ணினதுனால இந்த பாதிப்புகள் மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற உணர்வு, அப்படின்ற ஒரு உணர்வு. இப்போ நம்ம சண்டை போடுறோம், சத்தம் போட்டுடுறோம், அப்புறம் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சாரிம்மா இதாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம பேசுவோம். அந்த ரியலைசேஷனே இல்லைன்னா, பட் ஆனால் அந்த மூளை காயம் ஏற்பட்டவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த கனிவற்றம் தான். ஓகே டாக்டர், ஒருத்தருக்கு மூளை காயம் ஏற்பட்டிருக்கு, ஸோ அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? பழையபடி அவரோட லைஃப் ஸ்டைல் வாழ முடியுமா? கம்ப்ளீட் ஃபுல் ரெக்கவரி இஸ் பாசிபிள். ஸோ இது அதுவும் வந்து அந்த விழிப்புணர்வு ரொம்ப தேவை. ஓகே, ரீஹாபிலிட்டேஷன் நம்ம சொல்கிறது இந்த மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு சிகிச்சைகள் ரொம்ப முக்கியம். எதனால முக்கியம்னா, கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பு வருது, அந்த பாதிப்புனால அவங்க வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது, அவங்க இயல்புத்தன்மை ரொம்ப பாதிக்கப்படுது, நடத்தை, பிஹேவியர் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம மறுபடியும் வந்து நார்மலாக கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் கொண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நவீன முறைகளும் இருக்குது, மல்டி டிசிப்ளினரி தெரப்பியும் இருக்குது. நம்ம ஆயுஷ், நம்ம நாட்டில் இருக்கிற ஆயுர்வேதா, யோகா, இதுலேயும் வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேசுவோம்.
ஒருவருக்கு மூளை காயம் ஏற்பட்ட பிறகு கண்டிப்பாக அவங்களால ரெக்கவரி ஆக முடியும், பழைய நிலைக்கு வர முடியும்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எப்படி டாக்டர் சாத்தியம்? அதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள்லாம் இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறீங்க? ஸோ இந்த பரிசோதனைன்னு நம்ம பண்ணுறது வந்து மல்டி டிசிப்ளினரி அசஸ்மெண்ட். நான் இன்னும் சில நிமிடங்களில் அந்த அசஸ் பண்ணுற அந்த ஸ்பேசஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அசஸ்மெண்ட்டில் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை நாங்கள் அசஸ் பண்ணுறோம். பிரெயின் ஆக்டிவிட்டி இஇஜி அப்படின்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். அதில் வந்து நவீன முறைகள் QEEG அப்படின்னு இருக்குது. அப்புறம் அதை தவிர்த்து பிரெயின் மைண்ட் கனெக்ஷன், ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன், அதை அசஸ் பண்ணுறோம் நாங்கள். அப்புறம் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ், அவங்களோட மெமரி என்ன லெவலில் ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களோட மற்ற பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, கணக்கு போடுற திறமையாக இருக்கட்டும், ஞாபகமாக இருக்கட்டும், வேறு இமோஷன்ஸ் பிஹேவியராக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அசஸ் பண்ணுவோம். இதோட பர்பஸ் வந்து என்ன டெஃபிஷியன்சி இந்த பர்சனுக்கு இருக்குது, இவங்களோட இந்த ப்ராப்ளத்தினால. பிரெயின் இன்ஜுரியாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், மூளையில் இரத்த கசிவாக இருக்கலாம், பார்க்கின்சனாக இருக்கலாம், இல்லை மறதி நோய் அல்சைமர்ஸாக இருக்கலாம், இல்லை சிறு வயதில் எபிலெப்சியாக இருக்கலாம், ADHDயாக இருக்கலாம், ஆட்டிசமாக இருக்கலாம். எல்லாருக்குமே அசஸ்மெண்ட்டு தேவை. அசஸ்மெண்ட் வந்து அவங்களோட ஆக்சுவல் பொசிஷனை நமக்கு சொல்லுது. அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வீக்னஸ் இருக்குது அதுலேருந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி ஒரு சின்ன மெஷின் நீங்கள் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்பேரட்டஸஸ். இதில் வந்து பல டைப்ஸ் இருக்குது. TDCS, டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன், TACS, ஆல்டர்னேட் கரண்ட் ஸ்டிமுலேஷன், TRNS, ரேண்டம் நாய்ஸ் ஸ்டிமுலேஷன், வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். இந்த மாதிரி வந்து பல ஸ்டிமுலேஷன் பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி பாசிபிள். ஸோ இந்த நவீன முறைகள் வந்து அந்த மாதிரி கன்ஃபியூஷன் அதை கிளியர் பண்ணுறது, மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறது, கோபத்தை குறைக்கிறது, இந்த இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன் நாம் பேசணும் இல்லையா, ஹைப்பர் இமோஷன் ஆகிறவங்க அந்த இமோஷ்னல் ரெகுலேஷனை கொண்டு வருது, நார்மல் பண்ணுறது. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த TMS, இது வந்து டிரான்ஸ்கிரீனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், இது ஒரு நவீன முறை, ரொம்ப ஒரு ஹையர் ஆர்டர் நவீன முறை. ஓகே. ஸோ இது மாதிரி நம்மள்ட்ட ஒரு பல நவீன முறைகள் இருக்குது, எங்களால் யூஸ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் வீடியோ கேம்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிரெயினால் நம்ம வீடியோ கேமை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். QEEG நியூரோ ஃபீட்பேக்னு சொல்லுவோம். ஸோ நம்ம EEG நார்மலாக ஸ்டடி பண்ணுறது, இது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி அந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறது. இதை வச்சு எங்களால் வந்து கவனத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும், மெமரியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆங்ஸைட்டியை குறைக்க முடியும், மூட்ஸை ரெகுலேட் பண்ண முடியும். பல விஷயங்கள் வந்து இதனால் செய்ய முடியுது. ஸோ இந்த நவீன முறைகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாகம். ரெண்டாவது ஒரு பாகம், இந்த அசஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் பார்ப்பாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் பார்ப்பாங்க, இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பேஷண்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்ப்பாங்க. இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு காரணம் அவங்க வந்து 1-to-1 பேஷண்ட்டோட ஒர்க் பண்ண போகிறது. ஸோ நம்ம இந்த ஃபிசியோதெரப்பி ஜிம்முக்கு போய் அங்கே என்ன நவீன முறைகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். டாக்டர், பிரெயின் இன்ஜுரி ஆனவங்க மீண்டும் பழைய நிலைக்கு வரணும், நார்மலாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பேசும்போது அந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னாலஜிஸ் பற்றி பேசணும், மெமரிக்காக இருக்கிற அந்த நியூரோ ஃபீட்பேக் டெக்னாலஜிஸ் பேசணும். இப்போ ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷனுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஏன்னா உடல் ஊனமும் இருக்கும். மெமரி ப்ராப்ளம், மைண்டு ப்ராப்ளம் ஒரு பாகம், அது ஒரு ஃபோக்கஸாக நம்ம வச்சுருக்கோமே ஒழிய உடல் ஊனம் இருக்கும். உடல் ஊனம் வந்து பல விதத்தில் இருக்கும். ஃபிசிக்கல் ஊனம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ப்ரீவியஸாக உங்களுக்கு டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் காமிச்சேன் அந்த பிரெயினுக்கு. சேம் டெக்னாலஜி அப்ளைடு டு மசில்ஸ், ஜாயிண்ட்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் ஸ்பைன், அதுதான் ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். அது ஒரு பாகம். இதுலேயே வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ், தட் இஸ் யூரின் கண்ட்ரோல் விட்டு போயிடும் நிறைய பேருக்கு. ஸ்பைன் இன்ஜுரினால இருக்கலாம், நரம்பியல் பாதிப்பினால இருக்கலாம். அவங்களுக்கு இந்த பேடல் வந்து எங்களால் இது கடியில் வைக்க முடியுது, வச்சு சேக்ரல் ஸ்டிமுலேஷன் பண்ண முடியுது. அதுக்கு தான் அந்த சீட் வந்து ஸ்பெஷலாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுவும் கம்பைன் பண்ணுவோம்.
அதே நேரத்தில் நிறைய பேருக்கு ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, ஸ்வாலோவிங் டிஃபிகல்ட்டி, முழுங்குற கஷ்டம் வரும். இந்த நரம்பியல் பாதிப்பு வருதுனால, ஸ்ட்ரோக்குனால, இல்லை ஹெட் இன்ஜுரினால, இல்லை பார்க்கின்சன்னால அவங்களுக்கு இந்த ஸ்வாலோவிங் ப்ராப்ளம் வரும். ஸ்வாலோவிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு விஸ்டிம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ ஸ்பீச் தெரப்பியோடு அதை கம்பைன் பண்ணுறோம், ஃபிசியோதெரப்பியோடு இதை கம்பைன் பண்ணுறோம். நவீன முறைகள் இப்போ வந்து ரோபாட்டிக் ரீஹாபிலிட்டேஷன், 2 நியூ டெக்னிக்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். IFES அண்ட் எக்ஸைட். இந்த 2 டெக்னாலஜிஸ் வந்து நாம் வந்து இப்போது ஒரு உடல் ஊனம் இருக்கிறவங்க, பிரெயின் இன்ஜுரி இருக்கிறவங்க அந்த மஷீனில் ஒர்க் பண்ணும்போது ஒன்று விஷுவல் ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைக்கும், எந்த சைடு வீக்காக இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து வீக்காக இருக்கிற சைடை ஸ்டிமுலேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். அதுதான் அந்த ரோபாட்டிக் ரீஹாபிலிட்டேஷன். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நவீன முறை. ஸோ எங்கள் சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிமுலேஷன்ஸ், 4 ஸ்டிமுலேஷன்ஸ், 5 ஸ்டிமுலேஷன்ஸ் எங்களால் யூஸ் பண்ண முடியுது அலாங் வித் தெரப்பி. ஸோ பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ண முடியுது, ஸ்பைன் அண்ட் பாடியை ஸ்டிமுலேட் பண்ண முடியுது, மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ண முடியுது, ஸ்பீச் அண்ட் ஸ்வாலோவிங் ஸ்டிமுலேட் பண்ண முடியுது, இந்த மெமரிக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுது. இது எல்லாமே நாங்கள் கம்பைன் பண்ணி பண்ணும்போது கம்ப்ளீட் ரெக்கவரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடு கூடி நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி, சைக்கலாஜிக்கல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாம் கொடுக்குறோம். டாக்டர், எதிர்கால மறுவாழ்வுக்காக எப்படி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் இந்த மறுவாழ்வு சிகிச்சை ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷனில் பெரும்பாலுமாக ஃபோக்கஸு, இல்லை மனநலத்தில் பெரும்பாலுமாக ஃபோக்கஸு. அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு கம்பைண்டாக இன்டகிரேட்டடாக இல்லை ரீஹாபிலிட்டேஷன். அதுதான் பெரிய பிரச்சனை. கரெக்ட். எங்கள் புத்தி கிளினிக்கோட அப்ரோச் வந்து இது எல்லாமே வந்து அண்டர் ஒன் ரூஃப். ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது எல்லாமே தேவை. நீங்கள் பேஷண்ட்ஸ்ட்டு நாங்கள் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிசியோதெரப்பி போயிட்டு இருக்கேன் சார், நல்லாக மாட்டேன். ஆமாம். ஸோ அந்த ஃபிசியோதெரப்பி மட்டும் போகிறது, இல்லை மனநல ட்ரீட்மெண்ட் சைக்காலஜிக்கு மட்டும் போகிறது, இல்லை ஸ்பீச் தெரப்பிக்கு மட்டும் போகிறது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறது இல்லை. அதனால தான் இந்த ஒருங்கிணைந்த அப்ரோச் எல்லாமே அசஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டெஃபிஷியன்சியும் கவர் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ரொம்ப முக்கியம். ஹியூமன் சர்வீஸ், மல்டி டிசிப்ளினரி ரீஹாபிலிட்டேஷன் தெரபிஸ்டோட வேலை. ஃபிசியோதெரப்பியாக இருக்கலாம், சைக்காலஜியாக இருக்கலாம், ஸ்பீச்சாக இருக்கலாம், ஆக்குபேஷன் தெரப்பியாக இருக்கலாம். அவங்களோட வேலை ரொம்ப முக்கியம், டெக்னாலஜி ரொம்ப முக்கியம், அவங்க வேலை ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணும்போது தான் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கோம். இதை தவிர்த்து எங்கள் சென்டரில் வந்து ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி இதெல்லாமும் நாங்கள் கம்பெனி பண்ணுறோம். அதை பற்றியும் பேசலாம். ஒரு ஃபேமிலியில் தன்னோட பிரியமான ஒருத்தருக்கு பிரெயின் இன்ஜுரி ஆகி அவங்கள காப்பாற்றுறதுக்கு பழைய நிலைமை கொண்டு வரக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுற மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன செய்தி சொல்லுவீங்க? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்பிக்கை, ஹோப் வேணும் நமக்கு. இப்படி தான் இருப்பாங்கன்னு விட்டுறக்கூடாது. ஸோ என்ன ஆகிடும்னா சில மாதங்கள் போக போக இனிமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து மனசில் வந்து பதிஞ்சிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாயிடும். ஸோ அந்த ஹோப் ரொம்ப தேவை. ரெண்டாவது ஒர்க் பண்ணணும் நம்ம அதுக்காக. ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு சிகிச்சைன்னு நம்ம சொல்லும்போது நிஜமாவே ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு தான் நம்ம இதை செய்யணும். ஸோ சின்சியராக ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பொறுமை தேவை, ஃபேமிலிக்கும் பொறுமை தேவை. அவசரப்பட்டால் இது நடக்கிற விஷயம் கிடையாது. மூணாவது, நான் இப்போ உங்களுக்கு காமிச்சா மாதிரி நவீன முறைகள் வந்துக்கிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத நவீன முறைகள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ண முடியாத நவீன முறைகள் வரப்போகுது. இந்த நவீன முறைகள் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஒருத்தரை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர், மெடிசன்ஸ் தவிர ஒருத்தர் இழந்த உணர்வுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் பழைய எம்பத்தியை கொண்டு வரக்கும் என்ன மாதிரியான பயனுள்ள சிகிச்சைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறது சைக்கலாஜிக்கல் தெரப்பி. சைக்கலாஜிக்கல் தெரப்பியில் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து
பேஷண்ட்டோடையும் ஃபேமிலியோடையும் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காக்னிட்டிவ் ரீட்ரெய்னிங் அது ஒரு டெக்னிக் இருக்குது. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அது ஒரு டெக்னிக் இருக்குது. நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. எங்கள் ஃபிசியோதெரப்பி டீம் வந்து டாய்ச்சி இதெல்லாமும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸோடு அந்த மாதிரி டெக்னாலஜிஸோடு ஒர்க் பண்ணும்போது, டெக்னிக்ஸோடு ஒர்க் பண்ணும்போது, அவங்களோட வந்து 1-to-1 டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட இமோஷ்னல் ரெகுலேஷன், மனநலம் இதெல்லாமல் வந்து எங்களால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. ஓகே. அதை தவிர்த்து வந்து எங்களுக்கு வந்து இப்போது பல வருடங்களாக வந்து ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி இந்த டெக்னிக்ஸில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டிசம் இருக்கிற சில்ட்ரன் இல்லை இந்த மனநிலை சரியாக இல்லாமல் இந்த சிறு வயதுலேருந்தே பாதிப்பு இருக்கிற இன்டலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த அடல்ட்ஸு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுல தான் எங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு மனிதர், எந்த ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு மனிதர், அவங்களுக்கு வந்து ஒரு அமைதி கொண்டு வருது, அவங்கள வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கோஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஆயுர்வேதா டெக்னிக்ஸ்லேயும் யோகா டெக்னிக்ஸ்லேயும் நிறைய வந்து ரிசர்ச்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்களும் ப்ராக்டிஸில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சிம்பிள் காம்பினேஷன் ஆஃப் டெக்னிக்ஸ் ஒரு ரூமில் வச்சு பண்ணுவோம். ஸோ இதில் திஸ் ஷிரோதாரா வெசல், அதில் படுக்க வச்சு அந்த மெடிக்கேட்டட் ஆயில் வந்து ஃபோர் ஹெட்டில் விழுது, அது வந்து ஷிரோதாரா. அதையே மசாஜ் பண்ணினா ஷிரோ அபியங்கம். இந்த ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு மைண்டு ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து அப்படியே சும்மா படுக்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மசாஜ் டெக்னிக் வந்து ஷிரோ அபியங்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கேட்டட் ஆயிலை யூஸ் பண்ணி ஹெட் அண்ட் நெக் மசாஜ் அதோடு கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, மட் பேக்ஸ் இதெல்லாமும் செய்வோம். ஸோ இந்த குரூப்போடு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆராய்ச்சியில் இதை நாங்கள் புக்கு கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகுது, டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது, பிஹேவியர் ஸ்டெபிலைஸ் ஆகுது. இது ஆகும்போது அவங்களோட எங்களால் வந்து வேறு சைக்கலாஜிக்கல் தெரப்பிலாம் இன்னும் ஸ்பீச் தெரப்பி இதெல்லாமும் இன்னும் எஃபெக்டிவாக பண்ண முடியுது. ஸோ ஒரு மனநலத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வருது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஓல்டர் டெக்னிக்ஸில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்கிறது நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஸோ எங்களோட தெரப்பியில் வந்து நவீன முறைகளும் யூஸ் பண்ணுறோம், இந்த மல்டி டிசிப்ளினரி கேர் அதையும் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆயுஷ் இந்த ஓல்டர் டெக்னிக்ஸும் நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது எங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக படுது. கண்டிப்பாக டாக்டர், இவ்வளோ நேரம் ஒரு மூளை காயம் ஏற்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, ஒரே கூரைக்குள்ளே பல நவீன டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் சிகிச்சை அளிச்சுட்டு வரீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துறோம். மிக்க நன்றி டாக்டர். இங்கே வந்து நாங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி.